தயவு தயவுக்குறள். காது இந்திரிய ஒழுக்கம். காது இந்திரிய ஒழுக்கம் 1. ஓமருள் வண்ணச் செவி உட்சென்று உணர்த்துமொரு தேமருவு உண்மை தெளி. ஓமருள் வண்ணச் செவி உட்சென்று உணர்த்துமொரு தேமருவு உண்மை தெளி. ஓம் என்னும் பிரணவநாதமாகிய அருள் ஒளி அப்பிரணவ வடிவாகிய காதினுள் புகுந்து உணர்ச்சி நரம்பின் வழி சென்று கபாலநடு சோதிபீடத்தை தீண்டுகின்றது. ஆதலின் தேமருவு உண்மையாகிய அனுபவம் பெற விளைவோர் உட்பொருந்து நின்று புறத்தில் நல்லன கேட்டு நற்பணிக்கு துணையாக கொண்டு ஒழுகுதல் வேண்டும். தே என்றால் கடவுள் சக்தியாகிய தெய்வம், அது தயவு. தயவுக்குறள். காது இந்திரிய ஒழுக்கம் 2. கலை பல கற்றலினும் காதால் கேட்டுற்ற நிலையினும் நன்று உன் நெகிழ்வு. கலைபல கற்றலினும் காதால் கேட்டுற்ற நிலையினும் நன்று உள் நெகிழ்வு. கற்றலில் கேட்டல் நன்று என்பர். ஏனெனில் கற்கப்படு கலையோ அனந்தம். அவைகளையெல்லாம் படித்து உணர்ந்து தெரிந்து கொள்வதை விட அதனை கற்று தெளிந்தவர்களின் வாயிலாக கேட்டு விரைவில் தெரிந்து கொள்ளலாகும். அப்படி கேள்வியால் அடையும் முடிந்த பயன் மெய்ப்பொருளை உணர்வதுதான். மற்றபடி அரிய பெரிய முயற்சியால் கலைபல கற்றும் கேள்வியால் அறிந்தும் தன்னிலை மறந்து பரவசப்பட்டு நிற்றல் முடிவு அல்லவாம். தயவினாலே ஆன்ம நெகிழ்ச்சி பெற ஞான விசார கேள்வியால் முயல வேண்டும். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது பொய்யாமொழி. தயவு.